இந்த இரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையினுடைய அளவு தேவையான அளவுக்கு மேலே போகிற ஒரு நிலை தான் நீரிழிவு நோயின்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கு இருக்கிற ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது எப்போ அந்த தேவையான அளவுக்கு மேலே போகுது? பல காரணங்கள்னால வரலாம். ஒன்று வந்து உடல் பருமன் அதிகமாயிட்டே போகுதுன்னா சுகர் வந்து ஏறிட்டே போகுதுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற இன்சுலின் வந்து சரியாக வேலை செய்யாது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சுகர் வந்து என்ன மாதிரி சூழலில் இன்சுலின் வேலை செய்யாமல் போகும்? ஒன்று வந்து அக்யூட் இப்போ கோவிட் வந்த டைமில் அந்த கோவிட் அந்த வைரஸ் வந்து போய் வந்து SARS-CoV-2 வைரஸ் வந்து நேராக போய் கணையத்தை அட்டாக் பண்ணிட்டு அந்த மாதிரி வரலாம். இல்லை நீங்கள் சில மருந்துகள் எடுக்கிறனால ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா அந்த பேங்க்ரியஸில் அது டேமேஜ் வந்து இன்சுலின் சரியாக வேலை செய்யாமல் அதனால் வந்து சுகர் வரலாம். ஸோ அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து மெதுவாக வர்றது. அதாவது நீங்கள் உடல் பருமன் ஏறிட்டே போகுதுன்னா அந்த இன்சுலின் சுரக்கிறது வந்து பத்தாமல் போயிடுது. சப்போஸ் நம்ம 100% சுரக்கணும், இப்போ 80% ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் லீன் பாடியாக இருக்கீங்கன்னா அந்த 80% வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் உடல் பருமனும் ஏறிட்டு போகுது, அந்த இருக்கிற அளவு வந்து 80% ஆயிடுச்சு, 70% ஆயிடுச்சுன்னா அப்போ அது டயபெட்டிக்காக மாறிடும். ஸோ அதுக்கு ஒரு டில்ட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. அப்போ அப்படியே அது சுகருக்கு வந்து மாறிடும். ஆரம்ப கட்டத்தில் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து இல்லாத ஒரு கட்டத்துக்கு கூட போயிடலாம். ஆனால் அந்த கட்டம் தாண்டி போயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு கீழே போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து இந்த இன்சுலின் அளவு வந்து ரொம்ப குறைவாகன ஒரு நிலை வந்துடுச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம மாற்ற முடியாது, ரிவர்ஸ் பண்ண முடியாது.